الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இருக்கும் ஷாபானுடைய மாதம் சுன்னத்தான நோன்புகளை அதிகம் நாம் நோக்க வேண்டிய மாதமாகும். நாம் இருக்கக்கூடிய இந்த காலமும் குளிரான காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. பகல் குறைவாகத்தான் இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் நாம் நோன்பு நோற்பதற்கு ஒரு எளிதான காலத்தில் தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். இது சூடான காலங்கள் அல்ல. எனவே அந்த அடிப்படையில் நாம் இந்த நாட்களை நல்ல முறையில் உபரியான நோன்புகளுக்கு நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதேபோன்று சென்ற ரமதானில் நோன்புகள் விடுபட்டிருந்தால் அல்லது கடந்த ரமதான்களில் நோன்புகள் விடுபட்டிருந்தால் அவைகளை நாம் கலா செய்வதற்கு, அவைகளை நாம் நிறைவேற்றுவதற்கு அவசரம் காட்ட வேண்டும். புகாரில் 1950, முஸ்லிமில் 1146 ஆகிய எண்களில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். அதாவது, எனக்கு ரமதானில் விடுபட்ட நோன்புகளை ஷாபானிலே தவிர என்னால் நிறைவேற்ற முடிவதில்லை. ஷாபானில் தான் அந்த நோன்புகளை நிறைவேற்றுவார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அந்தஸ்து, அவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த பணிவிடைகள், அதனால் அந்த நோன்பு ஷாபான் வரை பிற்படுத்தப்பட்டுத்தான் என்னால் நிறைவேற்ற முடிந்தது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா குறிப்பிடுகின்றார்கள். எனவே இமாம் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்ற போது சொல்கிறார்கள், எனவே மற்றொரு ரமதான் வருவதற்கு முன்னால் அவர்கள் அதை நிறைவேற்றி விடுவார்கள். அந்த ஆர்வம் அவர்களிடம் இருந்தது. அந்த அடிப்படையிலே, அதாவது ரமதானில் விடுபட்ட நோன்புகளை நாம் ஷாபானில் கலா செய்வது, அதில் அவசரம் காட்டுவது. அதேபோன்று ஷாபானில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக சுன்னத்தான நோன்புகளை ஏன் நோற்றார்கள் என்பதை பற்றி சொல்லும் போது, நான் ஒரு நோன்பாளியாக இருக்கும் நிலையில் எனது அமல்கள் அல்லாஹ்விடம் உயர்த்தப்படுவதை நான் விரும்புகிறேன். எனவே அல்லாஹ்விடம் அமல்கள் உயர்த்தப்படும் மாதம் ஷாபான் மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே கலா நோன்புகளை ஒருவர் நிறைவேற்றுவதன் மூலமும் அந்த சிறப்பை அடைந்து கொள்ள முடியும். என்று அவர் நோன்போடு இருக்கும் நிலையில் அவரது அமல்கள் அல்லாஹ்வின் பால் உயர்த்தப்படுகின்றன. அடுத்த நறுமையான சகோதரர்களே, நாம் இதில் தெரிந்து கொள்ள வேண்டிய மற்றும் ஒரு சட்டம்தான், அடுத்த ரமதானும் வந்துவிட்டது. சென்ற ரமதானில் விடுபட்ட நோன்புகளை ஒருவர் கலா செய்யவில்லை என்றால் அதனுடைய சட்டம் என்ன என்பதையும் நாம் தெரிந்திருக்க வேண்டும். இதில் இரண்டு விதமான நிலைகளை அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஒன்று, தகுந்த காரணத்தோடு அந்த விடுபட்ட நோன்புகளை கலா செய்ய முடியாமல் போனவர், நோய் போன்ற காரணமாக இருக்கலாம், அல்லது ஒரு பெண்ணுக்கு குழந்தைக்கு பால் ஊட்டுவது, அல்லது அந்த பெண் கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய இது போன்ற காரணங்கள், இவ்வாறான காரணங்களுக்காக சென்ற ரமதானில் விடுபட்ட நோன்புகளை அடுத்த ரமதானை அடைந்தும் கலா செய்ய முடியவில்லை என்றால், இங்கு மார்க்கம் அனுமதிக்கக்கூடிய உதுர் காரணிகள் இருக்கின்றன. இப்படியான நிலையில் அவர்கள் அந்த விடுபட்ட நோன்புகளை மாத்திரம் கலா செய்ய வேண்டும். இரண்டாவது ஒரு நிலை இருக்கிறது, எந்த ஒரு தகுந்த காரணமின்றி விடுபட்ட நோன்புகளை அடுத்த ரமதான் வந்தும் கலா செய்யாமல் இருப்பது. ரமதானும் வந்துவிட்டது, கலா செய்யவில்லை. இந்த நிலையில் உள்ளவர்களை பொறுத்தவரையில் இவர்கள் பாவிகளாக இருக்கிறார்கள்.
ஏனென்றால் இவர்களுக்கு கலா செய்வதற்கு வாய்ப்பிருந்தும் அவர்களுக்கு அதற்குரிய சந்தர்ப்பங்கள் இருந்தும் அதை கலா செய்யவில்லை. இந்த இவ்வாறானவர்கள் அதற்கு பரிகாரம் செய்ய வேண்டுமா என்பதில் அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கின்றன. அந்த நோன்பை அவர் கலா செய்தாக வேண்டும், அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் அந்த நோன்புக்கு கணக்கு பார்த்து ஒவ்வொரு நோன்புக்கும் ஏழைக்கு உணவளிக்க வேண்டுமா என்ற அந்த தீர்ப்பை நாம் பார்க்கும்போது, அதாவது வதஹப அல் ஐமால் மாலிக் வ ஷாஃபிஇ வ அஹ்மத், இமாம் மாலிக், இமாம் ஷாஃபிஇ, இமாம் அஹ்மத் ரஹிமஹுமுல்லா இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒரு ஏழைக்கு உணவளிக்கவும் வேண்டும். அந்த நோன்புகளை கணக்கிட்டு நோன்பை கலா செய்வதோடு சேர்த்து என்று குறிப்பிடுகின்றார்கள். இதற்கு இவர்கள் ஆதாரமாக முன்வைக்கக்கூடிய விடயம் என்னவென்றால், சில சஹாபாக்கள் இந்த நிலைப்பாட்டிலே இருந்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் உடைய நிலைப்பாடு இதற்கு ஆதாரமாக இருக்கிறது என்ற அடிப்படையில் இதை சொல்கிறார்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது கலா மாத்திரம்தான் செய்ய வேண்டும், ஏழைக்கு உணவளிக்க வேண்டியதில்லை, பரிகாரம் செய்ய வேண்டியதில்லை என்ற கருத்தை சொல்கிறார்கள். இதற்கு இவர்கள் முன்வைக்கக்கூடிய ஆதாரம் சூரத்துல் பக்கராவுடைய 185 வசனம், வமன்கான மரீதன் அவ் அலா சஃபரின் ஃபஇத்தத்தும் மின் ஐயாமின் உஹர். நோயாளியாகவோ பிரயாணியாகவோ இருக்கக்கூடிய நிலையில் நோன்பை கலா செய்தால் அவர்கள் கணக்கிட்டு ஏனைய நாட்களில் நோற்றுக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே இந்த வசனத்தின் அடிப்படையில் கலா செய்வது மாத்திரம்தான் என்ற அந்த கருத்தை, நிலைப்பாட்டை இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். இந்த கருத்தை தான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களும் தேர்வு செய்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களை, இமாம் இப்ராஹிம் அந்நகை போன்ற அறிஞர்கள் சொல்கிறார்கள், அவர்களும் நோன்பை கலா செய்வது மாத்திரம்தான், உணவளிக்க தேவையில்லை என்ற அந்த நிலைப்பாட்டை சொல்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, ஷேக் சாலிஹ் உஸைமீன் ரஹிமஹுல்லா அவர்களும் சொல்கிறார்கள், இதில் குர்ஆனுடைய வசனம் மிக முக்கியமான ஆதாரமாக இதில் இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் அவர்கள் நோன்பை கலா செய்வது மாத்திரம்தான், ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டியது இல்லை. இந்த சஹாபாக்களுடைய நிலைப்பாட்டை பொறுத்தவரையில் இது சில நேரம் கடமை இல்லை, ஒரு விரும்பத்தக்க விடயமாக கூட அது இருக்கலாம் என்ற ஒரு கருத்தை சொல்கிறார்கள். எனவே இது ஒரு சரியான கருத்தாகவும் இருக்கிறது. ஆனால் அவர் யாருதான், அவர் அந்த நோன்பை கலா செய்வதற்கு வாய்ப்பு இருந்தும் கலா செய்யாமல் அடுத்த ரமலானும் வந்து விட்டதென்றால் அவர் பாவியாக இருக்கிறார். எனவே அவர் அதற்காக என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும். அதே போன்று அந்த நோன்பையும் கலா செய்ய வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் நறுமையான சகோதரர்களே, குறிப்பாக பெண்கள் சென்ற ரமலானில் அவர்களுக்கு நோன்புகள் விடுபட்டு இருக்கும், மாதவிடாய் போன்ற காரணங்கள், அல்லது கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், இவர்களுக்கு நோன்புகள் விடுபட்டு இருக்கும். எனவே நாம் ரமலான் நுழைவதற்கு முன்னர் அந்த நோன்புகளை கலா செய்வதில் அவசரம் காட்ட வேண்டும். அதேபோன்று குறிப்பாக தாய்மார்கள் தங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு இவற்றை நினைவூட்ட வேண்டும். அவர்களுக்கு நோன்புகள் விடுபட்டு இருக்கும். எனவே அந்த நோன்புகளை அவர்களுக்கு நினைவுபடுத்தி அந்த நோன்புகளை கலா செய்வதற்கு ஆர்வப்படுத்த வேண்டும். இல்லை என்றால் அலட்சியமாக விட்டு விடுவார்கள். எனவே இதில் கவனம் எடுக்க வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் அன்பிற்குரியவர்களே, இதில் நோன்பை சென்ற ரமலானில் விட்டிருந்தால் அவற்றை கலா செய்வதற்கு நாம் கவனம் எடுப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.